ஹாய் ஆல் வெல்கம் டு அபிப்ரியா வைப்ஸ். பெங்களூர் குளிர் எனக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. என்ன தான் ஸ்வெட்டர் போட்டுட்டு இருந்தாலும் அந்த கையில் வர குளிரும் காலில் வர குளிரும் மார்னிங்க்கு எழுந்திரிக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி வேறு ஹவுஸ் வார்மிங்க்கு நம்ம கிளம்பணும். என்னால் எழுந்திரிச்சு யாராவது டீ போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம எப்போவுமே யோசிப்பேன். ஆனால் இன்றைக்கி அம்மா அப்பா எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்ததுனால குளிச்சுட்டு வந்துட்டேன். அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு உடனே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட இருந்த ஒரு ஷரார் ட்ரெஸ் தான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்கிட்ட இங்கே புதுசாக ட்ரெஸ்ஸு எதுவுமே நிறைய இல்லை. இப்போ தான் நானுமே யா கலெக்ஷன் பேஜ் ஸ்டார்ட் பண்ணதுனால ஒன்று ஒன்றா நான் எனக்குமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல நல்ல கலெக்ஷனுமே கொண்டு வந்துட்டுருக்கேன் நம்ம யா கலெக்ஷன் பேஜில். அதுக்கப்புறம் இந்த ஷரார ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நானும் வினோத்தும் கொஞ்சம் மேட்சிங் மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி போட்டுட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் 2 BHK ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4 மாதமாக ரொம்ப 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 எல்லா இடத்துலையும் தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த வீடை நம்ம சூஸ் பண்ணோம். ஃபைனலாக 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடு சூஸ் பண்ணி இன்றைக்கி ஹவுஸ் வார்மிங். ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே அம்மா அப்பா அக்கா எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. எங்கள் வைபோன் மாமாவோட அம்மா அப்பா எல்லாருமே கூட வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே பால் காய்ச்சி முடிச்சுட்டு இதுதான் பூஜை ரூம். 2 BHK எடுத்திருந்தோம். இண்டிவிஜுவல் ஹவுஸ். வெளியில் கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அப்புறம் ஒரு பாத்ரூம் மட்டும் எக்ஸ்ட்ரா வெளியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி செலவு பண்ணுறதுக்கே போயிடும். அந்த மாதிரி தான் நாங்கள் இது ரெண்ட்லாம் அந்த அளவுக்கு ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா ஆஃபீஸ் கேப் போய் ஏறணும் மெயின் ரோட்டில் இருந்து அப்படின்றதுக்காக, கொஞ்சம் மெயின் ரோட்லேயும் பார்க்கணும், ரெண்ட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சுற்றி தேடி இந்த வீடு ஃபைனலாக கிடச்சிது. அதுலேயுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த வீட்டில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி நம்ம வீடு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த வீடு எடுத்தோம். எங்களுக்கு கிடையாது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் எங்கள் அக்கா வீடுமே எடுத்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. தேங்க்யூ.